வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டப்பேரவையில் சபாநாயகர் தற்பொழுது பேசியது ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் அவமானமாக போய்விட்டது. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது. எப்ப வேண்டுமானாலும் பேசுவதற்கு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் தான். அவருக்கான நேரம் கொடுக்கும் பொழுதுதான் அவர் பேச வேண்டும். எடப்பாடி பழனிசாமியின் எதிர்க்கட்சி தலைவரை பதவியை பறித்துவிட்டது தமிழக மக்கள். ஆகையால் அவர் இப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவராக சட்டப்பேரவையில் பேசுவதும் அமளியில் ஈடுபடுவதும் தவறான காரியம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் அவரை இடையூறாக செய்தாலோ அல்லது ஆளும் கட்சியினர்கள் அவரது பேச்சுக்கு சரியான பதில்களை கொடுக்காமல் இருந்தாலோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமளியில் ஈடுபடலாம். ஆனால் தற்பொழுது அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கத்திற்கே அமளியில் ஈடுபட்டு தன்னுடைய பேச்சை தான் கேட்க வேண்டும், தன்னுடைய செயல்பாடுகளை பற்றி தான் சட்டமன்றம் பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் போல் செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் தான் எடப்பாடியே எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து பறித்துவிட்டார்கள். சட்டமன்றம் தற்பொழுது அதைத்தான் தெளிவாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வோடு நீங்கள் பிரச்சாரம் செய்து உங்களை தோல்வியை தழுவைக்கக்கூடிய வகையில் மக்கள் செய்துவிட்டார்கள். கூட்டணியிலும் தற்பொழுது பிளவு, உங்களது கட்சிக்குள்ளும் பல பிளவுகள் இருக்கிறது. இதை சரி செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய எடப்பாடி சட்டப்பேரவையிலும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் அசம்பாவிதங்களை செயல்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று பல்வேறு சமூக ஊடகங்களில் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் சபாநாயகர் அவரது இருக்கையில் இருந்து எழுந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டித்துள்ளார். மேலும் அவர் அமளியில் ஈடுபட்டதால் அவை காவலர்கள் மூலமாக அவரை வெளியேற்றக்கூடிய நிகழ்வுகளும் உருவாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கின்றார்? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை எதிர்க்கட்சி தலைவர் பதவியா அல்லது முதல்வர் பதவியா? எதுவாக இருந்தாலும் மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குகள் மூலமாக கிடைக்கக்கூடிய தீர்ப்பு தான் தற்பொழுது நீங்கள் சேலத்தில் எடப்பாடி தொகுதியின் எம்எல்ஏவாக தேர்வு செய்துள்ளீர்கள். உங்களது மக்கள் பணி அங்கு தவறாக இருந்ததன் காரணமாகவும் உங்களது கட்சியின் கோட்பாடுகளும் கொள்கைகளையும் ஒழுங்காக மக்கள் மத்தியில் எடுத்துரைக்காத காரணத்தினாலும் தான் 3வது இடத்திற்கு உங்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று அதிமுகவின் நிர்வாகிகளை கடுமையாக விமர்சனம் செய்து வைத்திருக்கிறார்கள். இன்று சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அமளி என்பது தேவையில்லாதது. மக்களது பிரச்சனைகளை அவரது கேள்வி நேரத்தில் சரியாக வெளிப்படுத்தியிருந்தால் நிச்சயம் எடப்பாடியை வரவேற்றிருப்பார்கள். தற்பொழுது அனைவரது கவனமும் தன் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக அமளியில் ஈடுபடுவது வேடிக்கையாக மாறிவிட்டதாகவும் பலரும் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.